ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஸ்பைசியான இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. யூஸ்வலா நம்ம எல்லாருமே வீட்டில் இட்லி பொடி அரைச்சி வச்சிருப்போங்க. பிகாஸ் நம்மளால டிஃபனுக்கு எல்லா டைமுமே சட்னியோ சாம்பாரோ ரெடி பண்றதுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஹரி சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம இட்லி பொடி வச்சு டிஃபன் சாப்பிட்ருப்போம். அந்த இட்லி பொடியை இன்னும் கொஞ்சம் ஹெல்தியரா டேஸ்டியரா எப்படி செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு இன்னைக்கு நான் 150 கிராம் அளவு உடைச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு, 50 கிராம் போல கருப்பு எள்ளு, 15 போல காஞ்ச மிளகாய், 25 கிராம் கெட்டி பெருங்காயம், நெல்ல காய வச்ச கருவேப்பிலை ஒரு கப், 8 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இப்போ கடாய் நல்லா சூடானதும் நம்ம எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் இது ஊற்ற தேவையில்லைங்க, ட்ரையாவே வறுக்கலாம். உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் நீங்க காரத்துக்கு எப்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கனால நம்மளோட பொடி கொஞ்சம் கிரீனிஷ் கலர்ல தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் கலர்ல வேணும் அப்படின்னா நீங்க மிளகாய் இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட போட்டுக்கலாம். இல்லைன்னா கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க. கிரீன் கலர்ல வேண்டாம் அப்படின்னா இது கொஞ்சம் மிதமான சூட்லயே வச்சு வறுத்துட்டே இருங்க. 25 கிராம் போல பெருங்காயம் நம்ம போடுறோம். ஸோ இது ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடுங்க பெரியவங்களுக்கு கூட. அதனால பெருங்காயம் ரொம்ப நல்லது, கட்டாயமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற 8 பல் பூண்டு, கருவேப்பிலை ஒரு கப், தேவையான அளவு உப்பு. எள்ளு இப்ப போட வேண்டாங்க, இது எல்லாமே போட்டு லைட்டா கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க மிதமான சூட்ல வச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஒரு கொஞ்சம் அந்த லைட்டா பச்சை வாசனை லைட்டா போனதுக்கு அப்புறமா நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். நம்ம எள்ளு சேர்க்க போறோம். கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நான் வறுத்திருக்கேன். இப்போ நம்ம எள்ளு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வறுத்துக்கலாம். நீங்க ஒருவேளை பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்க இந்த எள்ளு சேர்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் எள்ளெல்லாம் சேர்க்கிறேன். ஸோ நீங்க செய்யும் போது பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மிதமான சூட்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். ஹை ஃப்ளேம்ல வச்சிருந்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம். உங்களுக்கு ரொம்ப நைஸா வேணும் அப்படின்னா நைஸா அரைச்சுக்கோங்க. இல்ல எனக்கு ரொம்ப நைஸா வேண்டாம் அப்படின்னா ஒரு 90% அரைப்பட்டோன்னு நீங்க எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுவையான சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏன் இன்னைக்கு கருப்பு உளுந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம வீட்டுல கருப்பு உளுந்து தான் சேர்த்து மாவு அரைச்சிருப்பாங்க. பட் இப்போ அது கிளீன் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சில காரணங்களால நம்ம யாருமே கருப்பு உளுந்து இட்லி தோசைக்கெல்லாம் சேர்க்கறது கிடையாது. ஸோ பட் ஆனால் அது ரொம்ப மெடிசனல் குவாலிட்டிஸ் அதிகமான உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம். அந்த நம்மளோட டயட்ல சேர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு இட்லி பொடியில சேர்த்திருக்கோம். இப்படி நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா யாருமே அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, போன்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அதனால நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த இட்லி பொடியா சுட சுட இட்லி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. மறக்காம நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.